இந்த கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் நம் பிள்ளைகள் செலவழிக்கவும், மார்க்க கல்வியில் தேர்ந்து தெளிவு பெறவும் கள்ளக்குறிச்சி அளவிலான கிராக் மற்றும் ஹிஃப்லு போட்டிகள் நடத்த இன்ஷா அல்லாஹ் நம் பள்ளி நிர்வாகத்தால் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கான பயிற்சி வகுப்புகளும் கடந்த வாரமே நடைபெற்றன. தற்போது இந்த போட்டியின் இறுதி அத்தியாயத்தை நெருங்கியுள்ளோம். கிராக் மற்றும் ஹிஃப்லு போட்டிக்கான பரிசல் விழா தற்போது துவங்க உள்ளது. முதலாவதாக கிராக் ஜஃப்னாஸ்மியா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பள்ளியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை சூரத்துல் பையினா ஓதி காட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பையினா. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله وبركاته. صدق الله العظيم. அடுத்ததாக நம் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர் கலா அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைத்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பரிசளிப்பு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பஷீர் அகமது சார் அவர்களே, கல்வியின் வழிகாட்டி மற்றும் அரபுமானிய கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் திரு சாதிக் பாஷா அவர்களே, அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைவர் ஹுசேன் அவர்களே, இஸ்லாமிய கூட்டமைப்பு செய்தி தொடர்பாளர் சமிஸ்தீன் அவர்களே, பள்ளியின் தாளாளர் மற்றும் ஹனீஃப் அக்வா வாட்டர் கம்பெனியின் உரிமையாளர் திரு முகமது ஆரிஃப் அவர்களே, நமது பள்ளியின் முன்னாள் தாளாளர் திரு முகமது மதர்சா அவர்களே, நமது பள்ளியின் அறங்காவலர்கள் திரு அப்துல் கனி அவர்களே, திரு அல்லாபாக்ஸ் அவர்களே, திரு முகமது ஆத்திப் சார் அவர்களே, மாணவர்களின் வழிகாட்டியான ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நாளைய சாதனையாளர்களான மாணவர்களே, சாதனையாளர்களை சோதித்து மதிப்பளித்த நடுவர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது பள்ளியில் போட்டி முதல் முறையாக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போட்டியில் பரிசு பெற போகும் மாணவர்களுக்கு பாராட்டுகள். நன்றி. அடுத்தபடியாக நம் பள்ளியின் அகாடமிக் ஹெட் சாதிக் பாஷா சார் அவர்களை வாழ்த்துரையாற்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம இந்த ஹிஃப்ஸ் நிகழ்ச்சி இந்த வருடம் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் போன வருஷத்தில் வந்து அரபிக்கு கிளாஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு முயற்சி செஞ்சோம். அப்போ வந்து பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப அதிகமான தேவை வந்து அரபிக் கிளாஸு முக்கியத்துவம் கொடுங்க
அரபிக்கில் கவனம் செலுத்துங்க, குரானை வந்து அதிகமாக பிள்ளைங்க ஓதணும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ்லாம் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து போன வருஷம் வந்து நம்ம அப்போ தான் ஆரம்பிக்கும் போது நம்ம சிஸ்டம் வந்து எப்படி பண்ணோம்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னால் இப்போ இருக்க மெத்தடில் நம்ம படித்து கொடுக்குறோம். அது எப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் 2 வகையான டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குது. ஒன்று வந்து தமிழ் ஸ்டைல், இன்னொன்று வந்து உருது ஸ்டைல். தமிழ் ஸ்டைலில் ஒரு வகையாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொன்று வந்து உருது ஸ்டைலில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து மாற்றி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்து இது பண்ணோம். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து போன வருஷம் நம்ம பாடம் எடுத்தப்போ புரியலை. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்களுக்கும் சரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது அவங்களுக்கு விளங்கலை. அல்லாவோட கிருபையினால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பிள்ளைங்க வந்து ஓட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மொழி திறனும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுடைய உச்சரிப்பு திறனாக இருக்கட்டும், மற்றபடி அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தாக்கா ரொம்பவும் நல்ல விதமாக வந்துச்சு. அப்போ பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்குனாக்கா இப்போ வந்து அது மாறி இப்போ போன வருஷம்லாம் அரபிக்கில் கவனம் செலுத்துங்க, குரான்லையும் துவாக்களில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறதுனால மாறி இப்போ அதிகமாக நீங்கள் குரானையும் ஹதீஸும் இல்லை துவாவை தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அகாடமிக்கில் விட்டு போகிறாங்கன்ற அளவுக்கு இப்போ மாறி போச்சு. ஆக்சுவலாக முன்னே என்ன நடத்தினோமோ அதான் இப்பயும் செஞ்சோம், எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் பிள்ளைங்களோட எழுச்சி, பிள்ளைங்களுக்குள்ள ஆர்வம், அது வந்து பிள்ளைங்களே ஆர்வமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் பிள்ளைங்களுக்கு புரியல நம்ம என்ன படிக்கிறோம், என்னத்தை ஓதுறோம், என்ன செய்கிறோன்றது அவங்களுக்கு புரியல. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஒரு பிரியப்பட்டு படிக்க ஆரம்பித்த பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிள்ளைங்க மூலயமாவே, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4வது படிக்கிற மாணவி ஆசியா, அவங்களுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன், சரியா, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க. இவங்களால இருக்க முடியல. காரணம் என்னன்னாக்கா இந்த குரானை நான் ஓதி நான் அதில் மனப்பாடம் செஞ்சு நல்ல நிலையில் வரும்போது அதில் போட்டி வருது. மாணவிகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியில் போட்டி வருது. போட்டி ஒரு அளவு மாறி இவங்க ஆப்ரேஷன் நடந்து 1 வாரம் கூட ஆகல. எத்தனை நாள் வந்தாங்க? 1 வாரம் தான். அவங்க வந்து 2 வாரமாவது குறைஞ்சபட்சம் ரெஸ்ட் எடுக்கணும், 1 மாதம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரமாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி இல்லை நான் ஸ்கூலுக்கு போயே தீருவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து படித்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்து படிக்கும்போது ரொம்ப திணறினாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தர லோக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருந்தது. ஆனால் அல்லாவுடைய கிருபையினால இப்போ நல்ல லெவலில் மாறி இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகலான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவும், அது எதனால்னாக்கா கூட படிக்கிற பிள்ளைங்களோட இவங்க கோஆர்டினேட் பண்ணுற விதம், அவங்க ஒரு போட்டியாக நம்ம என்ன பண்ணணும், நல்லபடியாக படிக்கணும் வர்றது, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இப்போ அந்த இதனால் கிட்டத்தட்ட ஒரு 20 பிள்ளைங்க அல்லாவுடைய கிருபையினால 20 பிள்ளைங்க ஹாஃப் ஜூஸ் மனநம் செஞ்சுட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பிள்ளைங்க தன்னார்வத்தோடு வந்து இந்த லீவ் எக்ஸாம் முடிச்சிருச்சு, லீவ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் வருவேன், நான் குரான் ஓதுவேன், நான் மனப்பாடம் செய்வேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் செய்வேன். அதில் நம்ம 5ஆம் வகுப்பு முடித்த மாணவன் சையத் சஜித் நம்ம சொல்லலாம். கொஞ்சம் எந்திரிப்பா. ஆசியா, யூ ஸ்டாண்ட் அப். இந்த ஆசியா இந்த பாப்பாலாம் வந்து 4வது படிச்சுட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. 1 வாரம் தான் முடிச்சு, 2வது வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க, வந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன், நான் படிப்பேன். அதுக்கு காரணமாக அமைஞ்சதுனாக்கா இந்த குரான் தான். எல்லாம் வந்து இதை சேர்க்கணும்னா எப்படியோ சேர்ப்பான். பஷீர் பாய் கொஞ்சம் ஒரே 1 வாரம் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவுடனே நான் வந்து ஸ்கூலுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாக்கா துணி வந்து வயிற்றுல போனோன்னா உரசுனாக்கா என்ன ஆகும், யதார்த்தமாக புண்ணு இருக்கும்போது ரத்தம் வரும், இதாகவும் கஷ்டமாக இருக்கும். அதையும் பொறுத்துக்கிட்டு வந்தாங்க. அது அவங்களுக்காக உள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுத்த படிப்பும் சரி, அல்லாவுடைய உதவி, மெயினாக சொல்லப்போனால் அல்லாவுடைய உதவி அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டலாம். அடுத்தது சையத் சஜித் விஷயம். அந்த பையன் வந்து ஆரம்பத்தில் கிராமம் வரும்போது சுத்தமாக அவங்க பேரண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. அந்த ஏரியாவில் மதரசாவும் இல்லை.
ஏரியாவில் மதரசாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனே ஒரே நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா பிள்ளைங்களுமே மதரசாவுக்கு பெரும்பாலும் போகிற பிள்ளைங்க. இந்த பையனை வந்து அந்த ஏரியாவில் மதரசாவும் இல்லை. சொந்தமாக படித்து மற்ற பிள்ளைங்களுக்கு ஈக்குவலாக மனப்பாடம் செஞ்சு அவங்க என்ன மனப்பாடம் பண்ணிருக்காங்களோ அதே அளவுக்கு ஹாஃப் ஜூஸ் மனப்பாடம் பண்ணிட்டு அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு யாரோட சப்போர்ட் இல்லை. மற்றவங்களாம் மதரசாவுக்கு போய் படித்தேன், இந்த மதரசாவுக்கு போனேன், அந்த மதரசாவுக்கு போனேன், இப்படிலாம் படித்து வந்தாங்க. ஆனால் இந்த பையன் ஓனாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கான். மற்றவங்களுக்கு போட்டி போடக்கூடிய லெவலில் வந்திருக்கான். அவனோட நிலைமைனா எக்ஸாம் லீவ் விட்டாங்க. லீவ் விட்ட பிறகும் அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, நான் வந்து எனக்கு லீவ் விட்டாலும் பரவாயில்ல, நான் வருவேன், நான் படிப்பேன், எப்படியாவது நான் அம்மா ஜூஸை முடிச்சுடுவேன். அப்படின்னு அம்மா ஜூஸை முடிச்சுட்டு எனக்கு குரான் தந்துடுவீங்களா சார்? அது சொல்லும் போதே எங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்து செல்ஃபாக அவனாக ஆர்வம் மூட்டப்படுகிறான். அதுக்கான காரணம் அல்லாவுடைய உதவி. அல்லாவுடைய நம்ம உதவி எதிர்பார்க்கணும், அதே மாதிரி அல்லாவுடைய உதவி கிடைக்கிது. இது மாதிரி எல்லா பிள்ளைங்களுமே நம்ம சொல்லலாம். அதில் 4th 5th பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று நம்மளுக்கு தங்கம் மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க வந்து செல்ஃபாக நான் வந்து தான் குரானை நான் தான் கேட்குறேன். அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னாக்கா, ஒரே ஒரு செய்தி. நான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், ரைட் சைடில் ஸ்மார்ட் போர்ட் ரூம், லெஃப்ட் சைடு கிளாஸ் ரூம். நான் என்ன சொன்னேன், இந்த அரபிக் கிளாஸ் குரான கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும், ரொம்ப கடுமையாக அடிப்பேன். இதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ரைட் சைடு ஸ்மார்ட் போர்ட் ரூமுக்கு போங்க, இல்லாட்டா லெஃப்ட் சைடு உங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் ஒன்று பார்த்த மாதிரி ரைட் சைடில் தான் போனாங்க. எல்லாருமே ஸ்மார்ட் போர்ட் ரூமுக்கு போனாங்க. நல்லா தெரியும், நான் சாதாரணமாக கிளாஸில் சாதாரணமாக இந்த அளவுக்கு யாரும் அடித்ததில்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இதுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் அதையும் மீறி பிள்ளைங்க படிக்கணுன்ற ஆர்வத்தோட ரைட் சைடில் போயிட்டு ஸ்மார்ட் போர்ட் ரூமுக்கு போய் உட்காந்தாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். அந்த விஷயத்தில் குரான் ஓதுறது விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, மற்றதில் லிபரலாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் விட்டு பிடிச்சோம். பிள்ளைங்க வந்து தப்பாக ஓதுனாங்க. குரான் ஓதும்போது மிஸ்டேக் நிறைய வந்துச்சு. அவங்கள ஆர்வம் மூட்டு விதமாக எப்படி இருந்தாலும் அவங்க ஓதிட்டாங்களாவே வீடியோ எடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு லெவல் தாண்டிச்சு, ஒரு சூரத்துல் பையனாலாம் தாண்டினாங்க. பெரிய பெரிய சூறாக்கள் ஓட ஆரம்பிச்ச பின்னாடி நம்ம தஜ்வீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், தஜ்வீதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால தான் இந்த லெவலுக்கு பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க. அல்லாவுடைய கிருபை, அல்லாவுடைய இது. அதுபோக நம்ம டீச்சர்களும் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. அதில் எல்லாருக்கும் நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம். இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னாக்கா, நல்ல நிலையில் இஸ்லாமிய கல்வி மற்றும் உலக கல்வி ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றத முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி பயணிக்க நம்ம முயற்சி செய்கிறோம். அல்லாவுடைய உதவி எதிர்பார்க்குறோம், உங்களுடைய ரூபாவும் எதிர்பார்க்குறோம். இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையில் வளரணும், நல்ல நிலையை அடையணும் அப்படின்ற என் சார்பாக நான் வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இந்த சின்ன உரையை முடியும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான பகுதி அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது பரிசளிப்பு நேரம். தற்பொழுது பஷீர் அஹ்மத் சார் அவர்களை உரையாற்றார்கள்.